வியூவர்ஸ், இந்த வீடியோவில் எம்எஸ் வேர்டில் டிஜிட்டல் சிக்னேச்சர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் சிக்னேச்சர் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானப்போ நீங்கள் அதை எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு எம்எஸ் வேர்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இன்சர்ட் டேப்பில் போயிட்டு உங்களோட சிக்னேச்சரை ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் நீங்கள் சைன் பண்ணிவிட்டு அதை கேமரா ஃபோனில் நல்லா தெளிவாக ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது கிளியராக இருக்கும். இன்செர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சைஸை சின்னதாக ஆகிக்கோங்க. இமேஜ் மேலே ரைட் கிளிக் கொடுத்துட்டு வார்ப் டெக்ஸ்ட் அதில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க. அப்போ தான் இந்த இமேஜை உங்களால் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ராப் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். இந்த சிக்னேச்சரை க்ராப் பண்ணிக்கலாம். க்ராப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மட் டேப்பில் போங்க. அதில் ரிமூவ் பேக்ரவுண்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த ரெக்டாங்கிள் சிக்னேச்சர் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி பெருசாக்கிக்கிட்டு இதில் நமக்கு தேவையான சிக்னேச்சர் கட் ஆகுது அண்ட் தேவையில்லாத பகுதியும் இதில் நம்மளுக்கு ஆட் ஆகிருக்கு. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆர் மேலே இப்படி கிளிக் கொடுக்குறேன். ஸோ நமக்கு தேவையான இடம் செலக்ட் ஆகிடுச்சு அண்ட் தேவையில்லாத பகுதியும் இங்கே செலக்ட் ஆகிருக்கு. அதுக்கு மைனஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்து மேலே ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும். ஸோ நமக்கு தேவையில்லாத பகுதி எல்லாமே இதில் நமக்கு ரிமூவ் ஆகிடும். நீங்கள் இதை ஜூம் பண்ணிவிட்டு மைன்யூட்டாக நீங்கள் தேவையில்லாத பகுதியை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா சிக்னேச்சர் இன்னும் நல்லா வரும். ஒன்ஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கீப் சேஞ்சஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்னேச்சர் மட்டும் தனியாக வந்துருச்சு. அண்ட் இது சைஸும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தேவையான இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த சிக்னேச்சருக்கு நீங்கள் கலரும் மாற்றிக்கலாம். இந்த சிக்னேச்சரை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். அகைன் ஃபார்மட் டேப்பில் போயிட்டு கலர் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது. இதில் உங்களுக்கு தேவையான கலர் மேலே ஜஸ்ட் நீங்கள் கர்சரை வச்சாலே போதும், அது ஷோ ஆகும். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் இதை சேவ் பண்ணும்போது ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தேவையான இடத்துல நீங்கள் இதை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான். இந்த வீடியோவில் கண்டென்ட் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.